நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழில் இயல் 9 தான் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த்து தமிழில் இயல் 9 பார்க்க போகிறோம். இயல் 9ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் அந்த டாப்பிக்கில் ஆசிய ஜோதி ஃபஸ்ட்டு, 2 மனித நேயம், 3 முடிவில் ஒரு தொடக்கம். இலக்கணத்தில் வந்து அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ஜோதி. இது எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்து எழுதப்பட்டது தான் இந்த ஆசிய ஜோதி. ஓகேங்களா? தழுவி எழுதப்பட்டது. இரக்கம் என்பது தலைச்சிறந்த பண்பு. ஸோ இரக்கம் அதை பற்றி சொல்கிறது தான் இந்த நூல். ஓகேங்களா? முன்கதை சுருக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்த பிரான். ஓகேங்களா? மன்னர் பிம்பிசாரரின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தொழில் சுமந்து சென்றார். யாகசாலையை அடைந்தார். மன்னனுக்கு அறிவுரை கூறினார். நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி முன்கதை வந்து சுருக்கம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கே சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. ஸோ இதில் முக்கியமான லைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பது அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுவதும் அறிந்திலீரே. ஓகேங்களா? காட்டும் கருணை உடையவரே. ஓகே, பாட்டு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பாடலாசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதியோட பாடலாசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆசிய ஜோதி இது ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார். சொல்லும் பொருளும் பார்ப்போம். அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். கருணைனா இறக்கும். வீழும்னா விழும். ஆகாது அப்படின்னா முடியாது. நீளம்னா பரந்த உலகம். முற்றும் அப்படின்னா முழுவதும். மாறினா மலை. கும்பினா வயிறு. பூத்தளம்னா பூமி. பார்னா உலகம். ஓகேங்களா? ஓகே, அஞ்சினர்னா பயந்தனர். கருணை இரக்கம். வீழும் விழும். ஆகாது முடியாது. நீளம் பரந்த உலகம். முற்றும் முழுவதும். மாறி மலை. கும்பி வயிறு. பூத்தளம் பூமி. பார் உலகம். ஓகேங்களா? ஓகே, பாடலின் பொருள். ஓகே, ஓகே, நூல்வழி பார்ப்போம். நூல்வழி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கவிமணி தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இணையற்ற கவிஞர். 36 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி ஆசிரியராக பணிபுரிஞ்சவர். 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிமணி தேசிய விநாயகர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர். கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா சிவதானு ஆதிலக்ஷ்மி அம்மையார். இவர் உமர் கய்யாம் பாடலை தமிழ் மொழிபெயர்த்திருக்காரு. உமர் கய்யாம் பாடலை தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. அதனால் அவங்க பார்த்திங்கன்னா உமர் கய்யாம் பாடல்கள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. உமர் கய்யாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர் தான் உமர் கய்யாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர். இவரது முழு பெயர் வந்து பார்த்திங்கன்னா கியாசுதீன் அபுல்பாத் உமர் கய்யாம். ஓகேங்களா? அவரோட நூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த உமர் கய்யாம் வந்து பார்த்திங்கன்னா கணிதம், வானவியல் ஆகியவற்றில் புலமை மிக்கவர். இவரின் கவிதைகள் மக்கள் அடையும் இன்பத் துன்பங்களையும் இறைவனது படைப்பையும் பாடுபொருளாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவரோட மற்ற நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா மலரும் மாலையும்,
மருமகள் வழி மான்மியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி. மலரும் மாலையும், மருமகள் வழி மான்மியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி. இதெல்லாம் வந்து இவரோட நூல்கள். இவரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 1876லேருந்து 1954 வரைக்கும். 1876 டு 1876 டு 1954. ஓகேங்களா. 36 வருஷம் டீச்சராக பணிபுரிஞ்சிருக்காரு. ஓகேங்களா. இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த உமர் கய்யாம் பாடல்கள் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இம்மை மறுமை பற்றிய, அதாவது இம்மை மறுமை பற்றி ரூபாயத் என்னும் பெயரில் உமர் கய்யாம் எழுதிய செய்யுள்களின் மொழிபெயர்ப்பு. இதனை தான் வந்து பார்த்திங்கன்னா கவிமன் தேசிய விநாயகப் பிள்ளை மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உமர் கய்யாம் பாடல்கள் 115 பாடல்கள். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் ஓல்டு புக்கில் இருக்குது, அதை பார்த்து அதில் இருக்கக்கூடியதெல்லாம் சொல்கிறேன் நான். ஓகேங்களா. 105 பாடல்களை கொண்டது. 115 பாடல்கள். உமர் கய்யாம் பாடல்கள் 115 பாடல்கள். ரூபாயத் என்பது 4 அடி செய்யுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. குழந்தை செல்வம் அதோட நூல் தான். சிவதானம் ஆதிலக்ஷ்மி வந்து அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர், ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை எளிதாகும் என்பதை பிரித்து எழுதுகிறது எளிது ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா. எளிதாகும். புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கொடுப்பது ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர், ஒருவர் செய்யக்கூடாது தீவினை எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது எளிது ப்ளஸ் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாலை ப்ளஸ் எல்லாம். இனிமை ப்ளஸ் உயிர், அது வந்து பார்த்திங்கன்னா இன்னுயிர். மாலை எல்லாம் அப்படின்னா மாலை ப்ளஸ் எல்லாம் மாலையெல்லாம். ஓகே. மனிதநேயம். மனிதநேயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதநேயம் அந்த இதை பற்றி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலாரை பற்றி சொல்லியிருக்காங்க, அன்னை தெரசாவை பற்றி சொல்லியிருக்காங்க, அப்புறம் கைலாஷ் சத்தியார்த்தி. வள்ளலார், அன்னை தெரசா, கைலாஷ் சத்தியார்த்தி இவங்க 3 பேர்த்த பற்றி சொல்லியிருக்காங்க. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும், அதுவே மனிதநேயம். எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும், அதுவே மனிதநேயம். மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இது வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு வந்து சொல்லுது. கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அவரோட இது வள்ளலார் வந்து ஒன்றும் இல்லை. வள்ளலாரை பற்றி சொல்லணும்னா ஒரு ரொம்ப நேரம் நடந்ததுனால களைப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சத்திரம், ஒரு வழியில் ஒரு சத்திரம் இருக்கும், அங்கே வந்து படுத்திருப்பார், திண்ணையில் படுத்து உறங்கிட்டு இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அதை பார்த்துட்டு அந்த அவர் காதில் இருக்க கடுக்கனை வந்து பார்த்திங்கன்னா திருடுறதுக்கு திருடிடுவார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கடுக்கனை வந்து திருடுவதற்கு இது பண்ணுறது கழட்டிட்டு போகிறதுக்கு ஏதுவாக வந்து திரும்பி படுத்திருப்பார். அதுக்கப்புறம் அந்த திருடன் வந்து பார்த்திங்கன்னா திருடிட்டு போகும்போது கூப்பிட்டு என்ன சொல்லுவார்னா, அப்பா இது வந்து ரொம்ப தங்க கடுக்கன்னு ரொம்ப விலை மதிப்புடையது, இது வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்து கம்மியாக வித்துறாத அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை கேட்டு அந்த திருடன் வந்து பார்த்திங்கன்னா வெட்கி தலை குனிஞ்சிருவான். ஸோ அதை பற்றி சொல்கிறது அந்த ஒரு எக்ஸாம்பிள். அவரோட மனித நேயத்தை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எடுத்துக்காட்டு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினது வள்ளலார். வடலூரில் வந்து பார்த்திங்கன்னா சத்திய தர்மசாலை வந்து நிறுவியிருக்காரு. பசிப்பினி போக்கியவர் சொல்கிறாங்க. எல்லோருக்கும் உணவளித்தார். ஓகே. இன்றும் தொடர்ந்து வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சத்திய தர்மசாலை. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் சொன்னது வள்ளலார் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்னை தெரசா. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாலையின் ஓரமாக வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூதாட்டி வந்து பார்த்திங்கன்னா சாலையின் ஓரத்தில் படுத்திருப்பாங்க. தன் முகத்தை வந்து முகத்தால் துணியால் மூடி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா பூனைக்குட்டியை வந்து அணைச்சி கட்டி பிடிச்சிட்டு படுத்திருப்பாங்க.
ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா அன்னை தெரசா அவரின் அருகில் சென்று உற்று நோக்கினார். தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது. கைகளில் விரல்கள் இல்லை. அன்னை தெரசா மனம் கலங்கினார். மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார். சாலை ஓரத்தில் படுத்திருப்பது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஏரியா கிடையாது. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு சொல்லி வாழ்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வாங்கியிருப்பாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொல்லி அன்னை தெரசா சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் வாழும் வரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அன்னை தெரசா. இது கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா. அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா நோபல் பரிசு பெற்றவர் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷத்தில் 103 நாடுகள் 30 வருஷத்தில் 103 நாடுகள் பயணம் செய்து 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்து 86,000 குழந்தைகளை வந்து மீட்டிருக்காரு. ஓகேங்களா. குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்து மூலயமா குழந்தைகளை பாதுகாப்போம். ஓகே. 30 ஆண்டுகள் 86,000 குழந்தைகளை 103 நாடுகள் 80,000 கிலோமீட்டர் தூரம். ஓகே. இது பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு. கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து உரிமைப்படுவார். அன்னை தெரசா நோயாளிகளை அன்பு காட்டினவங்க. ஓகேங்களா. ஓகே. சொற்றொடரில் அமைத்தெழுதுக மனித நேயம் உரிமை அமைதல் சொற்று. ஓகே. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு. ஓகே. அடுத்து முடிவில் ஒரு தொடக்கம் ஒரு ஸ்டோரி. இதில் வந்து ஒரு சின்ன கதை தான். அது ஒன்றும் இல்லை. உடல் உறுப்பு டிரான்ஸ்பிளான்டேஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு. ஓகே. ஒருத்தர் மூளைசாவை அடைஞ்சிருப்பார். ஸோ அந்த மூளைசாவை அடைஞ்சவரோட இதயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு கொண்டுட்டு போய் வைப்பாங்க. அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கும். இங்கே திருக்கழுக்குன்றத்தில் ஒருத்தர் பைக் ஆக்சிடெண்ட்டால் மூளைச்சாவை அடைஞ்சதுனால அவரோட இதயத்தை கொண்டுட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு வைப்பாங்க. அந்த பெற்றோர் இந்த பையனோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகன் புஷ்பாஞ்சலி. அந்த பையன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹிதேந்திரன். ஓகேங்களா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவார். அவங்க அந்த பையனை கொடுத்துருப்பாங்க. ஹிதேந்திரன், அசோகன் புஷ்பாஞ்சலி மருத்துவ தம்பதியினர் அவங்க. அடுத்து அணி இலக்கணம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. ஓகேங்களா. அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். கவிஞர் தம் கருத்தை சுவையோடு சொல்வதற்கு அணி என்று பெயர். உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல சுவைபட சொல்கிறது அணின்னு சொல்கிறாங்க. இயல்பு நவிற்சி அணி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அளவுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அளவுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணி. இதனை தன்மை நவிற்சி அணி அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. கவிமணி தேசிய விநாயகனோட பாட்டு. ஓகேங்களா. இது வந்து இயல்பு நவிற்சி அணின்னு சொல்கிறாங்க. உயர்வு நவிற்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகுதிப்படுத்தி அளவுடன் கூறுவது உயர்வு நவிற்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி இறைத்தார் உன் தாத்தா. ஓகேங்களா. இதை பற்றி சொல்கிறது தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய் தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குது.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகாச கங்கைலாம் ஆகாச கங்கையெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உயர்வு நவிற்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயில் வண்டி, மாடு கன்று இல்லாமத்தான் மாயமாத்தான் ஓடுது, உப்பு பாரம் ஏற்று வண்டி, உப்புளி பாயம் போகும் வண்டி, இது இயல்பு நவிற்சி அணி. ஓகேங்களா. 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயிலுக்கு வந்து சக்கரம் இருக்குல்ல, 6 சக்கரம் 100 வண்டி. ஸோ அதுதான். ஓகேங்களா. வேறு ஒன்றும் இல்லை, இயல்பு நவிற்சி அணி தான். உள்ளதை உள்ளவாறு கூறும் அணியின் பேர் வந்து பார்த்தா இயல்பு நவிற்சி அணி. உயர்வு நவிற்சி அணி என்பது யாது? ஓகேங்களா. தன்மை மிகுதிப்படுத்தி சொல்வது உயர்வு நவிற்சி அணி. வேறு என்ன கொடுத்துருக்காங்களா? மொழியை ஆள்வோம், கேட்க, பேசுக, ஓகே, படித்து உணர்க, ஒரு கதம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சொல்ல கேட்டு எழுதுக, அகர வரிசைப்படுத்துக, எழுதிடலாம், தேர்ந்தெடுத்து எழுதுக, படித்து, ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை. கலைச்சொல் அறிவோம், மனிதநேயம் ஹியூமனிட்டி, மெர்சி கருணை, டிரான்ஸ்பிளான்டேஷன் அறுவை சிகிச்சை, நோபல் பிரைஸ் லாரி சரக்குந்து. ஓகேங்களா. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். கலைச்சொல் அறிவோம், மனிதநேயம் ஹியூமனிட்டி, கருணை, மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பிரைஸ் சரக்குந்து, லாரி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.